இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 79 அண்ட் 80th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம சோல் இருக்கிறாள் அவ எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க ஒரு பெரிய மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் அந்த கிறிஸ்டலையும் சேஃபா வச்சிருந்திருப்பா. சோலை எதிர்த்து மிமோசா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ மிமோசா ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி எடுத்துட்டு இது அந்த கோலம் மேல நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மேல ஃபுல்லா என்னோட மேஜிக்கா பயன்படுத்த முடியும். இருந்தாலும் இது ஃபுல்லா வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே, அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு அங்கிட்ட இங்கிட்ட குச்சிக்கிட்டு இருக்க. ஆனா சோல் ஈஸியாவே மண் எல்லாத்தையும் வச்சு மிமோசாவை அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு பெண்களை விடவும் எனக்கு ஆண்களை உதைக்கிறதுல தான் சந்தோஷம் ஜாஸ்திங்கிற மாதிரி மற்ற 2 பேரை தேடி போவா. ஆஸ்தாவும் ஜோராவும் ஒன்னா சேர்ந்து அந்த கிறிஸை மட்டர் பண்ணியிருந்திருப்பானுங்கள. ஒரு வைஸ் கேப்டனுங்கிறானுங்க, நீ என்ன இவ்வளவு மொக்கையா இருக்கிறங்கிற மாதிரி அவனை பார்த்துமே நம்ம ஜோரா பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருப்பானா. ஆனா அப்போ அடுத்தது இவங்க எதிர்க்கிறதுக்காக நம்ம மேக்னா பையன் மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கிறான். ஆஸ்தா முத நாள் ஜாயின் பண்ணும்போது நீ என்ன தோக்கடிச்சதுக்கு இன்னைக்கு நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன்டாங்கிற மாதிரி அவனோட ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா. ஆஸ்தா பிளேடை வச்சு தடுக்கிறதுக்கு முன்னாடியே அது அந்த கிறிஸ்டலை டேமேஜ் பண்ண செய்யுது. ஆஹா, தலைவன் மேக்னா புதுசா என்னமோ கத்து வச்சிருந்திருக்கானே, இவனை எதிர்க்கிறதுக்காக சப்போர்ட் வேணும், மிமோசா எங்க இருக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு ஜோரா சும்மா கத்திக்கிட்டு இல்லாம ஒரு 5 நிமிஷம் அவனை பாத்துக்கோ, நான் அதுக்குள்ள ஒரு பிளான போட்டு வைக்கிறேங்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கிறிஸ் பையன் அடி வாங்கி படுத்திருந்திருப்பான்ல, அவன் கண்ணத்து மேலே 4 போட்டு எந்தர்றான்னு சோல் தான் எழுப்பி விடுறா. அப்போ சோலுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. சோலுமே இதுக்கு முன்னாடி ஒரு காமனரா ஒரு வில்லேஜ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாளா. அந்த வில்லேஜ்ல ஆஸ் யூஷுவல் எல்லா சொசைட்டி மாதிரியே அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வேலைக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்காக தயாராயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சூனர் ஆர் லேட்டர் நானுமே அப்படி உங்க கூட வேலைக்கு வருவாங்கிற மாதிரி சோல் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அங்க இருக்கிற பசங்கள்லாம் அந்த தேவைங்கிறது இருக்காது, எப்பவுமே ஆண்களான நாங்க பெண்களான உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பசங்கெல்லாம் சொல்லுவானுங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா பசங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டு இருந்திருப்பானுங்க. அப்படி ஆண்கள்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சோல் திடீர்னு கண் விழிக்கிறா. ஊருக்குள்ள ஒரு திருட்டு கும்பல் அந்த ஊரை சூறையாடுறதுக்காக வந்திருக்காங்க போல. இருக்கிற எல்லாருக்கும் சோலும் உதவி பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த திட்டு கும்பலை சேர்ந்தவனுங்க சோலையுமே கடத்திட்டு போகலான்னு இருக்கும்போது அவ சண்டை போடுறதுக்காக எதிர்த்து நிப்பாள. ஆனா அவனுங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க, ஈஸியாவே அவளை பொசுக்கிட்டு கடத்திட்டு போகலான்னு இருக்கைக்குள்ள ஒரு குட்டி பையன் அங்க வந்து நிப்பான். லைக் அவனுக்கும் சோலோட வயசு தான் இருக்கும் போல. ஈவன் இதுக்கு முன்னாடி சீன்ல கூட ஒருத்தன் தயங்கிக்கிட்டே இந்த மாதிரி ஆண்களான நாங்க தான் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருந்திருப்பான்ல, அதே பையன் தான் இவன். ஆனா பயந்து போனவன் அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி போயிருவான். இப்படி இருக்கும்போது தான் சப்போர்ட்டுக்காக மேஜிக் நைட்ஸ் வந்து இருப்பாங்க. நம்ம சார்லட்டும் வந்து காப்பாத்தி இருப்பாங்களா. அன்னைக்கு சோல் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படிலாம் அழுகணுங்கிற அவசியம் கிடையாது பாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. இல்ல நான் பயத்தால அழுகல, என்னால எதுவும் பண்ண முடியல, நான் இந்த ஊரை காப்பாத்தணும்னு நினைச்சேன், சண்டை போடணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் பயங்கர வீக்கா இருக்கிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், எதுவுமே என்னால முடியல, எனக்கு என் மேலேயே கோவமா இருக்குதுன்னு அழுதுட்டு உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்டா. இங்க பாரு குட்டி குழந்தை, உன்னோட பிசிக்கையும் உன்னோட மேஜிக்கையும் நல்லா ட்ரெயின் பண்ணு, கூடவே மேஜிக் நைட்ஸ்லயும் வந்து சேரு, சூனர் ஆர் லேட்டர் நாம ப்ளூ ரோஸ் நைட்ல ஒன்னா மீட் பண்ணுவோம் என்ன சரியான்ட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சோடாபுட்டி பையனும் சோல் உனக்கு எதுவும் ஆகலையான்ட்டு அவகிட்ட வந்து லைக் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசியிருந்திருப்பான், என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. அவளுக்கு முதல்ல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, எப்பவுமே நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நானும் உங்ககிட்ட கேட்டுக்கலையே, ஆனா ஆக்சுவலி அந்த திருட்டு பசங்களை ஒரே அடியில் அடிச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் உள்ள இறங்கி லைட்டா சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பையனை வந்து ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறா. கூடவே என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு மேஜிக் நைட் ஆயிட்டு நம்ம ஊரை மட்டும் இல்ல இந்த கிங்டமே காப்பாத்துவேன் அப்படின்னு சார்லட்டா ஒரு மென்டார் மாதிரி தன்னோட பெரிய அக்கா மாதிரி பார்த்து இருந்திருப்பா சோல். இங்க மேக்னாவும் ஆஸ்தா வைத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அப்போ யோசிப்பான் என்கிட்ட ஒன்னும் ஆஸ்தா கிட்ட இருக்கிற மாதிரி ஆன்டி மேஜிக் ஸ்வாடெல்லாம் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு ராயல் ஃபேமிலியோ இல்லைனா ஒரு நோபல் ஃபேமிலியோ சேர்ந்த மாதிரி பயங்கரமான மேஜிக் ரிசர்வும் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஒரு காமனருக்கு இருக்கிற மாதிரியான மேஜிக், அப்படி எல்லாருக்கிட்ட இருக்கிற அந்த காமனான மேஜிக்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் சண்டை போடுறதுங்கள தான் என் வித்தையே இருக்குதுன்னு பியூர்லி தன்னோட ஸ்கில்ஸை மட்டும் நம்பி மேக்னா அங்க சண்டை போட்டுட்டு இருப்பான். கைஸ் மேக்னா இப்போ யூஸ் பண்ண இந்த டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கதை போக போக மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு சின்ன யூனிக்னஸ் ஒன்று இருக்கு, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ அவனுங்க 2 பேரும் இங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த கிறிஸ் இருக்கிறான்ல அவனையும் சோல் எழுப்பி விட்டுட்டா போல, அதனால அவனும் அடிக்கிறதுக்காக வருவானா. 2 பேரும் எப்பறம் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறதுன்னு ஆஸ்தா குழம்பி போகும்போது அப்ப ஜோரா நீ போய் அந்த கிறிஸை சமாளியான்னு சொல்ல, அந்த கேப்ல மேக்னா கிறிஸ்டலை உடைக்கலான்னு பார்த்தா அதுல ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்பெல்ல போட்டு விட்டு இருந்திருப்பான் ஜோரா. அவள் தான் தான் அட்டாக்ல தானே அடி வாங்கிட்டாப்ல. அதுவே ஆஸ்தா அந்த கிறிஸ் எதுக்கு போயிருந்திருப்பான்ல, அவன் வானத்துல பறந்துகிட்டு இருப்பானா, நான் எங்க பறந்து போறதுன்னு அவன் யோசிக்கக்குள்ளேயே அந்த கிறிஸ் ஒரு டிராப்ல மாட்டிக்குவான். அந்த டிராப்பையும் ஜோரா தான் செட் பண்ணியிருந்திருப்பானா. அவ்வளவுதான், வரலாறுலயே ஒரே ரவுண்ட்ல 2 தடவை தோத்தது இந்த கிறிஸா தான் இருப்பாங்கிற மாதிரி மறுபடியும் அவனை அடிச்சு படுக்க போட்டுறாங்க. ஆனா எதிர்பாராத நேரத்துல என்ட்ரி கொடுத்த சோல் அவளோட கோலமை வச்சு கிறிஸ்டல் அடிக்கலான்னு போனா அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா மிமோசா தான் அதுக்குள்ள ஒரு சீடு ஒன்று போட்டு வச்சிருந்தால, அந்த சீடுங்கிறது வளர்ந்து
இருக்கும். அப்படியே அதை ட்ராப் பண்ண மிமோசாவால அந்த கோலமை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்து அதோட பாடியில இருந்து அந்த கிறிஸ்டலை வெளியில கொண்டு வர ஆஸ்தா உள்ள பூந்து கிறிஸ்டலை டேமேஜ் பண்றான். மேக்னாவும் ஆஸ்தாவும் மாஸ்க் காட்டினாங்கல்ல அப்படின்னு பசங்க எல்லாம் ஹாப்பி ஆகும்போது நம்மளோட டீம் ஒர்க் சூப்பரா ஒர்க் ஆச்சியா அப்படின்னு ஆஸ்தா ஜோரா கிட்ட பேசலான்னு போனா, போடாடே நான் செட் பண்ண ட்ராப்பை மட்டும் நீ அழிக்காம இருந்தேன்னா மேட்ச் எப்போ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு காண்டாயிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த மேட்ச்ங்கிறது ஃபின்ராலுக்கும் அவனோட தம்பியான அந்த லாங்ரஸுக்கும் நடக்க போகுது. இருந்தாலும் ஜெயிக்க முடியுமான்னு பதறிக்கிட்டு இருக்கிற ஃபின்ரால வெனேசா தான் மோட்டிவேட் பண்றா. கமான் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணிருக்கோம், பவரை எப்படி யூஸ் பண்ணணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அவ மட்டும் கிடையாது, டீம்ல இருக்கிற எல்லாருமே அவனை மோட்டிவேட் பண்றாங்க. ஃபீல்டுல போய் நிற்கும் போது ஃபின்ரால் அவன் கூட இருக்கிறவங்க கிட்ட நானே என் தம்பியை டேக் டவுன் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்க அலோவ் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருக்கும் அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அதுல ரொம்ப முக்கியமா லியோக்குலாம் எனக்கும் எங்க அண்ணன் கூட சண்டை போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால நீங்களும் அடிச்சுக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லம்பா. அந்த ஹேமோனுங்கிறவன்ட்ட மிரர் மேஜிக் இருக்கும் போல, அதை வச்சு எதிரிங்க எங்கிருந்து வராங்கிற விஷயத்த அவன் கவனிக்க போன ரவுண்ட்ல பண்ண மாதிரி உப்பையுமே செக்கே தான் அந்த லாங்ரஸை கூட்டிட்டு வரானா. ஆனா லாங்ரஸ் பார்த்தா ஒரு மாதிரி காண்ட்லயே இருக்கிறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே லாங்ரஸை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம ஃபின்ரால ஒன்னுத்துக்கு உதவ மாட்டானு, ஃபின்ரால் மேல ஒரு மாதிரி வெறுப்புலயே இருந்திருப்பானுங்க. இப்படி இருக்கும்போது அடுத்து இவங்க ஃபேமிலிக்கு வரப்போற மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த ஃபேமிலியில அடுத்து யாரு பெரிய கை ஆகிறாங்களோ அவங்க இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். லாங்ரஸுக்கு தான் அந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறாங்கிற மேட்ரு லாங்ரஸ்க்கும் புரியுது. இருந்தாலும் அவ ஆளும் மூஞ்சியும் அப்படின்னு இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லாம இருக்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஃபின்ரால் ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்கும்போது லாங்ரஸ் அதை ஒட்டி கேட்பான், இந்த மாதிரி நான் மூத்த பையனா இருக்கலாம், இருந்தாலும் என் தம்பி தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா ஃபேமிலியை அடுத்து அவன் தான் லீட் பண்ண போறான், ஸோ அதனால இன் ஃபியூச்சர் நீ அவனை தான் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் என் தம்பி ஒரு நல்லா பாத்துக்குவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்காக நீங்க எதுக்கு உங்களையே இன்ஃபீரியரா பாக்குறீங்க, நீங்களும் ஒரு கேப்பபிளான ஆள் தான், நானும் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க தம்பியை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப கைண்டா இருக்கிறீங்க, அதுவே ஒரு மேஜிக் நெட்டா இருக்கிறதுக்கு போதுமான தகுதி தாங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் உயர்த்தி பேசியிருந்திருப்பாளா. அதை கேட்டதுல இருந்து லாங்ரஸ்க்கு இன்னும் கடுப்பாயிருந்திருக்கும். அவெல்லாம் ஒரு ஆளு போய் அவ இவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசியிருந்திருக்காளே அப்படிங்கிற அந்த மாதிரி காண்டு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஸ்ட்ரைக்ல அந்த கிறிஸ்டலை காலி பண்ணலாம் அப்படின்னு அவன் பவரை யூஸ் பண்ண அவன் பவருங்கிறது நல்லிஃபை ஆகுது. ஏன்னா போத் லாங்ரஸாலையும் ஃபின்ரலாலையும் ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணப்படும். அண்ட் ரெண்டு ஸ்பெஷல் மேஜிக் ஒரே நேரத்தில் மோதிக்குதுன்னா அது நல்லிஃபை பண்ணப்படுமாமா. இந்த கேப்ல அந்த ஹேமோனுங்கிறவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட்ஸ் அவங்களோட கிறிஸ்டலை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே ஃபின்ராலோட டெலிபோர்டேஷன் மூலமா டைரக்டா அந்த கிறிஸ்டல் இருக்கிற இடத்துக்கு போக அங்க அந்த டார்மெண்டாங்கிற ஒரே பொண்ணு தான் நின்னுகிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பா. அவ ஸ்னோ மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல லைக் மைனஸ் டெம்பரேச்சர்ல கொண்டு போய் தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா தூங்கிக்கிட்டு இருந்தா என்னைக்கு நான் எங்க அண்ணன் சர்பாஸ் பண்றதுன்னு லியோ தீயா எரிஞ்சுக்கிட்டு சண்டை போட தயாராகிறானா. ஃபின்ராலும் லாங்ரஸும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஆஹா சூப்பர் அண்ணன் தம்பிங்க சண்டை போறானுங்க அப்படின்னு நம்ம விசார்ட் கிங்க பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாரு. ஆனா சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போனன்ட்ஸை தோக்கடிச்சு தான் நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபீல்டை விட்டு ஆப்போனன்ட்ஸை விரட்டி விட்டாலும் போதும்னு ஃபின்ரால் புதுசா ஒரு டெக்னிக்கை கத்துந்திருக்கான் போல. அதை யூஸ் பண்ணக்குள்ள அது ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி கிட்ட போய் நம்ம செக்கேவை டச் பண்ணக்குள்ள செக்கேவை வேற இடத்துக்கு அது டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுரும். நேரா நம்ம பிளாக் புல்ஸோட ஹைரோட்ல ரொம்ப முக்கியமா கேப்டன் யாமிக்கோட கக்கூஸ்ல இறக்கி விட்டுருக்கோம். இப்போ கூட எதுவும் கெட்டு போகல, நீ என்னோட பிரதர் தான், உன்னை காயப்படுத்தணுங்கிற எந்த ஒரு விருப்பமும் எனக்கு கிடையாது, எந்த செகண்ட்ல வேணாலும் என்னோட டீம்மேட் கண்டிப்பா உன்னோட கிறிஸ்டலை அழிச்சு உடைச்சிருவான், அதனால தேவையில்லாம என்னை எதிர்த்து நிக்காதரா அப்படின்னு சொன்னா. தோடா உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்ஃபீரியரான மேஜிக்கை வச்சு என்னையே காயப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு உனக்கு திமிர் ஆயிருச்சான்னு அவன் கண்ட்ரோல லூஸ் பண்ண ஆரம்பிக்க. ஆனா அப்போ லாங்ரஸ் அங்க யூஸ் பண்ற பவருங்கிறது அங்க இருக்கிற எல்லாராலையும் அந்த சென்சேஷனை வேற ஏதோ ஒரு விஷயத்து கூட ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஐ ஆஃப் த மிட் நைட் சன் அவங்களோட பவர் லெவல் கூட லாங்ரஸை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஈவன் ஃபின்ராலுக்கும் அப்படிதான் தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிடையாது லாங்ரஸ் என் தம்பி தான், அவனுக்கும் எனக்கும் வேற அம்மா வேணா இருக்கலாம், பட் இருந்தாலும் அவன் ஸ்டில் என் தம்பி தான், ஒரு அண்ணனுக்கான பொறுப்பை எடுத்துக்காம நான் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு அண்ணனா உனக்கு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்குன்னு நீ என் தம்பி இல்லைன்னு ஆயிராதுன்னு லாங்ரஸ் யூஸ் பண்ற அட்டாக்க இவன் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணா வேலைக்காகல. அந்த கிறிஸ்டலோட சேர்ந்து ஃபின்ராலும் அங்க கீழே விழுகிறான். மேட்ச் என்னதான் முடிஞ்சிருந்தாலும் ஸ்டில் லாங்ரஸுக்கு ஃபின்ரால் மேல இருக்கிற அந்த கோவங்கிறது போகல. அந்த கோவம் எதுக்கு இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்குதுன்னு பார்த்தா அது அவங்களோட பேரண்ட்ஸோட வளர்ப்பாதான் இருக்கும். லைக் சின்ன வயசுல இருந்தே ஃபின்ராலோடவுமே எல்லா விஷயத்திலையும் தான் பெட்டரா இருக்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் பேரண்ட்ஸ் என்கிட்ட நல்லதுதான் நடந்துக்கிறாங்க, அவனை விட நான் பெட்டரா இல்லைன்னா
பார்த்தீங்கன்னா என் பேரண்ட்ஸ் என்கிட்ட கைண்டா நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸோட அப்ரூவலை வாங்குறதுக்காக தன்னோட அண்ணனையே தான் சொந்த அண்ணனையே வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவங்க பேரண்ட்ஸோட இந்த சீப்பான இந்த கம்பேரிசன் பிஹேவியர்ல தான் லைக் லாங்ரஸ் இந்த அளவுக்கு ஹேட்ரேட் வச்சிருந்திருக்கான் தான் அண்ணன் மேல. ஆனா அதை ரியலைஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்ல அவன் இல்லாம இருக்க ஃபின்ரால காலி பண்றதுக்காக மேஜிக்கை யூஸ் பண்ண போகும்போது பிளாக் புல்ஸை சேர்ந்த எல்லாரும் இமீடியட்டா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு ஃபின்ரால காப்பாத்துறது மட்டும் இல்லாம உன் நுனி விரல் ஃபின்ரால் மேல பட்டாலும் அடுத்த கன நொடியே உன்னோட தலைங்கிறது உடம்புல இருக்காதுடா அப்படின்னு அவனை செக்ல வைக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.